என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வில்லேஜ் ஸ்டைலில் சூப்பர் அண்ட் கமகமான மசாலா குழம்பு எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மிக்சியில் நான் எனக்கு காமுடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட சோம்பு பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே சோம்பே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்களா, அதை நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சோம்பு பொடி கூடயே நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே கிராமத்து சுவையில் நம்ம குழம்பு வைக்கிறோம் அப்படின்னாலே இந்த மசாலா பொடிகள் எல்லாத்தையுமே அரைச்சி வச்சோம்னா தான் இந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்ல ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் வச்ச மாதிரி இருக்கும். இப்போ இது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும், காரத்துக்கு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி இட்டு மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது மசாலா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். குறப்பாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா இருக்காது. இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைலில் சமைக்கிறனால நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் சமைக்க போகிறேன். ரெண்டாவது மண் பாத்திரத்தில் செய்கிறப்ப ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மட்கடாயில் ஒரு அரை புளிக்கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு பொடி நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த குழம்போட வாசம் பார்த்திங்கன்னா அப்படியே கமன்னு செம்ம சூப்பராக இருக்கும். சோம்பும் கருவேப்பிலையும் சேர்ந்து பொரியிறப்ப வீடே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். சோம்பும் கருவேப்பிலையும் பொரிஞ்சு நல்லா அந்த வாசம் வர ஸ்டேஜில் நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் எடுத்து ரஃப்பாக சாப் பண்ணி அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ இது கூட இன்றைக்கி நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 7-8 பூண்டு பல் எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த தக்காளியோட நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியோடய சேர்த்து வதங்குறப்ப அந்த வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ மைய பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி கார்லிக் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே குழம்பெல்லாம் நல்லா ஃப்ளேவர்டு அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி வதக்குறப்ப பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். நான் ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கிறப்பே வத்தப்பொடி சேர்த்து அரைச்சிட்டேன். பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் காரத்துக்காக வத்தப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னே நான் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் எடுத்து அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஈவன் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை முள்ளங்கி கூட சேர்த்து அந்த குழம்பு வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளங்கி சேர்த்து வச்சு பாருங்கள், அது ரொம்ப நல்ல ஒரு மட்டன் குழம்பு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். முருங்கைக்காய் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல மசாலா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நம்ம நல்லா முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளியோட அந்த மசாலாவையும் நல்லா வதக்கி விட்ருங்க.
வதக்கினோடனே நமக்கு இன்றைக்கி எவ்வளோ குவான்டிட்டிக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் உப்பு வந்து அங்கங்கன்னு தங்காமல் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா கொதித்து அந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போய் நமக்கு சூப்பரான குழம்பு வந்து கிடைக்கும். இப்போ வந்து திறந்து பார்க்கலாம். திறந்து பார்க்குறப்ப நல்லா கமன்னு அந்த மண் பாத்திரமோடு சேர்த்து அந்த ஃப்ளேவர் வரப்போ சூப்பராக இருக்குது. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலை வந்து கார்னிஷ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மசாலா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.